அனைவருக்கும் இந்த இனிய நேரத்தில் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய பெயர் எஸ் முத்துவல்லாயுதம், முதுகலை தமிழாசிரியர், சவுடாமிய கல்விக்குழு. அன்பிற்குரிய மாணவ செல்வங்களே, நடந்து முடிந்த 11ஆம் வகுப்புக்கான அழகு தேர்வு ஒன்றினுடைய விடை குறிப்புகள் கலந்துரையாடல் வகுப்பில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இதில் முதலாவதாக அனைத்து வினாக்களும் விடைத்தேர்வின் தலைப்பில் பகுதி 1. இதில் 13 ஒரு மதிப்பு வினாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். அதற்குரிய விடையை நாம் சரியான முறையில் எழுதப்பட வேண்டும். கேட்கப்பட்ட வினா 1, பாயிரம் இல்லது டேஸ் அன்றே. பாயிரம் இல்லது டேஸ் அன்றே என்கிற வினாவுக்கான விடை ஆப்ஷன் ஆ பணுவல். இரண்டாவது வினா, மொழி முதல் எழுத்துகளின் அடிப்படையில் முறையானதை கண்டுபிடிக்க. விடை ஆ அன்னம் கிண்ணம். தவறான இணையை தேர்வு செய்க. ஆப்ஷன் இ கடல் கூட்டல் அலை, உயிர் கூட்டல் மெய். நான்காவது வினா, பொருத்தமானவற்றை தேர்ந்தெடுக்க. மூன்றாவது விடை ஆவண்ண இ. ஐந்தாவது வினா, மாநகர் வெண் சங்கு இலக்கண குறிப்பு தருக. மாநகர் உரி சொற்றொடர், வெண் சங்கு வெண்மை கூடல் சங்கு பண்பு தொகை. விடை முதலாவது விடை உரி சொற்றொடர் பண்பு தொகை. ஆறாவது வினா, கருங்கடல் என்கிற சொல்லுக்குரிய புணர்ச்சி விதியை அறிய என்கிற வினாவுக்கு இரண்டாவது விடை ஈர்போதல் இனமிகள். இப்ப கருங்கடல் என்கிற சொல்லை கருமை குடற்கடல் என்று பிரிக்கும் பொழுது அந்த மை என்கிற நிலைமொழி ஈட்டெழுத்தை எடுப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய விதி ஈர்போதல். பிறகு கரு குடல் கடல் என்று சொல்லான இருக்கும். வருமொழியில் என்ன எழுத்து இருக்கிறதோ அதற்கு இனமான எழுத்தை கொடுவதற்கு இனமிகள் என்கிற விதியை பயன்படுத்தும் பொழுது நமக்கு கருங்கடல் என்கிற சொல் உருவாகி விடை கிடைக்கிறது. அதற்கான விடை ஈர்போதல் இனமிகள். ஏழாவது வினாவுக்கு என்ன கேட்கப்படும் சொன்னால், மண்ணுக்கு வளம் சேர்ப்பன. மண்ணுக்கு வளம் சேர்ப்பன மண்புழு, ஊடு பயிர், இயற்கை உரங்கள். இந்த 3 விடையுமே மண்ணுக்கு வளம் சேர்ப்பன என்கிற வினாவுக்கான விடை. விடை நான்காவது விடை. இவை 3மே மண்ணுக்கு வளம் சேர்க்கக்கூடிய பொருளாகும். எட்டாவது ஒரு மதிப்பு வினா, வான் பொய்த்தது என்ற சொற்றொடர் உணர்த்தும் மறைமுக பொருள் என்ன என்பதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். வான் ஆகாயம், மாறி, பொய்த்தது பெய்யவில்லை. அப்ப இரண்டாவது விடை மழை பெய்யவில்லை. ஒன்பதாவது வினா, கருப்பட்டி பணக்கற்கண்டு போன்றவை டேஸ். 1 மதிப்பு கூட்டு பொருள்களா அல்லது நேரடி பொருள்களா என்று பார்க்கிற பொழுது கருப்பட்டி பணக்கற்கண்டு இந்த இரண்டுமே நமக்கு மதிப்பு கூட்டு பொருளாக விடையாக அமைகிறது. அதற்கு விடை ஆ மட்டும் சரி. 10வது வினாவுக்கு உலக சிட்டுக்குருவிகள் நாள் என்று அழைக்கக்கூடிய நாள் 3வது விடை மார்ச் 20. ஆக இந்த வினாவுக்கான விடையை நாம் தற்போது பார்த்தோம். ஒரு மதிப்பு வினா 10x1 10 மதிப்பெண். அடுத்தபடியாக 12வது, அதாவது பார்த்தீங்கன்னா பகுதி 2ல பிரிவு 1ல 2 மதிப்பெண் வினாக்கள். இது பார்த்தீங்கன்னா செய்யுள் பகுதிக்கு ஒதுக்கப்பட்டது. இதில் முதலாவது வினா, இனம் மொழி குறித்த ரசூல் கம்சதோ பார்வையை குறிப்பிடுக. மேல்நாட்டு கவிஞன் ரசூல் கம்சதுங்கிற ஒரு அறிஞன் ஒரு கவிதை எவ்வாறு ஏற்றப்பட வேண்டும் என்பதற்கு ஒரு வரையறை கொடுத்திருக்கிறார். அதுதான் வினா. அதற்கான விடை, தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை, வேறில்லாத மரம்,
கூடில்லாத பறவை என்று இனம் மொழி குறித்து ரசூல் கம்சுலு குறிப்பிடுகிறார். இரண்டாவது செய்தி வினாயில் 12 ஏதிலியாய் குருவிகள் எங்கோ போயின. இத்தொடர்புரிய பொருள் என்ன? ஏதிலியாய் குருவிகள் எங்கோ போயின பொருள்: எங்கும் மரங்கள் வெட்டி வீழ்த்தப்படுகின்றன. மழையை பெய்விக்க செய்யும் மரங்கள் வீழ்ந்ததால் மழையும் பொய்த்தது. மழை பொய்த்தமையால் மண் மாதா அளித்த வளங்களும் சிதைந்தன. வளங்கள் சிதைந்தமையால் அவற்றை நம்பி வாழ்ந்து கொண்டிருந்த குருவிகளும் வாழ வழியற்று பறந்து சென்று விட்டன. தங்குவதற்கு இடமில்லாத அந்த குருவிகள் எல்லாம் மரங்கள் வெட்டப்பட்டதனால் மழை பெய்யவில்லை. மழை பெய்யாமல் இருப்பதனால் இயற்கை வளமானது குறைந்துவிட்டது. இந்த சூழலில் ஆதரவு இல்லாத, தங்குவதற்கு இடமில்லாத அந்த குருவிகள் எல்லாம் பறந்து சென்று விட்டதாக அந்த வினாக்குரிய செய்தி. வினா எண் 13 காற்றின் தீராத பக்கங்களில் எது எதனை எழுதி சென்றது? காற்றின் தீராத பக்கங்களில் எது எதனை எழுதி சென்றது? வினா. விடை: சிறகிலிருந்து பிரிந்த இறகு ஒன்று ஒரு பறவையின் வாழ்க்கையை எழுதி சென்றது. சிறகிலிருந்து பிரிந்த இறகு ஒன்று ஒரு பறவையின் வாழ்வை எழுதி சென்றது. ஆக காற்றின் தீராத பக்கங்களில் எது எதனை எழுதி சென்றது? எது இறகு. எதனை? அந்த பறவையினுடைய வரலாற்றை எழுதி சென்றதாக செய்தி சொல்லப்படுகிறது. அடுத்தபடியாக உரைநடை பகுதியில் உள்ள 2 மதிப்புள்ள வினாக்களுக்குரிய விடை. வினா எண் 14 பேச்சு மொழி எழுத்து மொழியை காட்டிலும் உணர்ச்சி வெளிப்பாட்டு சக்தி மிக்கது ஏன்? பேச்சு மொழி எழுத்து மொழியை காட்டிலும் உணர்ச்சி வெளிப்பாட்டு சக்தி மிக்கது ஏன்? முகத்தில் இருக்கும் வாய் உடம்பில் இருக்கும் கையை காட்டில் உணர்ச்சி வெளிப்பாட்டை தெரிவிப்பதாய் அமைந்துள்ளது. முகத்தில் இருக்கும் வாய் உடம்பில் இருக்கும் கையை காட்டிலும் உணர்ச்சி வெளிப்பாட்டை தெரிவிப்பதாய் அமைந்துள்ளது. எனவே பேச்சு மொழி எழுத்து மொழியை காட்டிலும் மிகுந்த உணர்ச்சி வெளிப்பாட்டு சக்தி மிக்கதாக இந்த வினாக்குரிய செய்தியாக கூறப்பட்டுள்ளது. அடுத்தபடியாக வினா எண் 15 தமிழ்நாட்டின் மாநில மரம் சிறு குறிப்பு வரைக. தமிழ்நாட்டினுடைய மாநில மரம் எது? அதை பற்றி ஒரு குறிப்பு தருக என்கிற ஒரு செய்தி வினாவால் கேட்கப்பட்டுள்ளது. அதற்கான செய்தியை சொல்லும் பொழுது தமிழ்நாட்டின் மாநில மரமாக கருதப்படக்கூடியது பனை மரம். தமிழ்நாட்டின் மாநில மரமாக கருதப்படக்கூடிய மரம் பனை மரம். அது ஒரு சிறந்த காற்று தடுப்பான் கூட. அது நிலத்தடி நீர்மட்டம் குறையாது காக்கும். அம்மரத்திலிருந்து பதநீர், நுங்கு முதலியன கிட்டுகின்றன, எடுக்கப்படுகின்றன. அவற்றை கொண்டு கருப்பட்டி, பணக்கற்கன்று போன்ற பொருள்கள் தயாரிக்கப்படுகின்றன. தமிழ்நாட்டின் மாநில மரம் பனை மரம். அந்த மரம் எப்படிப்பட்டது? ஒரு சிறந்த காற்று தடுப்பான். அது நிலத்தடி நீர் மட்டமானது குறையாமல் பாதுகாக்கக்கூடியது. அந்த பனைமரத்தின் மூலமாக நாம் பயன்படுத்தக்கூடிய பொருள்கள் பதநீர், நுங்கு போன்ற பொருள்களை நாம் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அதோடு மட்டுமல்ல, அந்த பதநீர், நுங்கு போன்ற பொருள்களை வைத்து எந்த பொருள்கள் உற்பத்தி செய்யப்படுகிறது? கருப்பட்டியும்
பண கற்கண்டும் அதிலிருந்து எடுக்கப்படுவதாக செய்திகள் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்தபடியாக பிரிவு 2ல நம்ம செய்தியை பார்த்தோம். அடுத்தபடியாக பிரிவு 3 மொழி பயிற்சிகள். வினா எண் 16 கேட்கப்பட்ட செய்தி, தொடரில் உள்ள சொற்களை ஒழுங்குபடுத்தி 2 சொற்றொடர்களாக மாற்றுக. ஒரு சென்டென்ஸ் கொடுத்திருக்கிறாங்க, சொற்றொடர்கள் மாறி மாறி கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த சொற்றொடர்களை வைத்து 2 வாக்கியமாக நாம் அமைக்க வேண்டும். கேட்கப்பட்ட வினா, ஓர் பயிர் பறவை வளர வேண்டும் அழகான தண்ணீர் மயில். ஓர் பயிர் பறவை வளர வேண்டும் அழகான தண்ணீர் மயில். இதை பார்த்தீங்கன்னா இந்த சொற்றொடர் மாறி மாறி போகும்பொழுது நமக்கு பொருள் கிடைக்காது. அப்ப இந்த தொடரை வைத்து 2 விதமான தொடர் அமைக்கிற பொழுது எவ்வாறு அமைக்கலாம்? மயில் ஓர் அழகான பறவை. அடுத்தபடியாக பயிர் வளர தண்ணீர் வேண்டும். எதற்கு? ஓர் பயிர் பறவை வளர வேண்டும் அழகான தண்ணீர் மயில். இந்த வாக்கியத்துக்கு இந்த 2 வகையான பொருள்பட வாக்கியம் இருந்தால் 2 மதிப்பெண் கிடைப்பதற்கு வாய்ப்புண்டு. அடுத்தபடியாக பிறமொழி சொற்களை தமிழாக்கம் செய்க. இதுல கொடுத்திருக்கிறாங்க, விசா என்பது பிறமொழி சொல்லு. அப்ப அந்த விசா என்கிற சொல்லுக்கான தமிழ் சொல்லு சொன்னால் அயல்நாடு செல்ல அனுமதி சீட்டு. விசா என்பதற்கு அயல்நாடு செல்ல அனுமதி சீட்டு என்று ஒரு பொருள் ஒன்று. மற்றொரு பொருள் நுழைவு இசைவு என்கிற ஒரு பொருள் இருக்கிறது. எதற்கு? விசா என்கிற சொல்லுக்கு அயல்நாடு செல்ல அனுமதி சீட்டு என்று எழுதினாலும் சரி, அல்லது நுழைவு இசைவு என்று எழுதியிருந்தாலும் சரி. அடுத்தபடியாக முக்கியத்துவம் என்கிற அந்த சொல்லுக்கான தமிழ் சொல்லு இன்றி அமையாமை. இதுதான் எழுதணும், வேற எது எழுதக்கூடாது. முக்கியத்துவம் என்கிற சொல்லுக்கு இன்றி அமையாமை. இது பிறமொழி சொல்லுக்குரிய தமிழ் சொற்கள். அடுத்தபடியாக வினா எண் 18 விடைக்கு ஏற்ற வினாவை அமைக்க. ஒரு செய்தி கொடுத்திருக்கிறாங்க, அந்த செய்தியை வைத்து நாம் ஒரு வினா தொடராக அமைக்கப்பட வேண்டும். அவங்க கொடுத்திருக்கிறாங்க ஒரு செய்தி, மீனாட்சி சுந்தரனார் தலப்புராணங்கள் பாடுவதில் சிறந்தவர். மீனாட்சி சுந்தரனார் தலப்புராணங்கள் பாடுவதில் சிறந்தவர். இது மெசேஜ். அப்ப இந்த செய்தி வாக்கியத்தை வச்சுக்கிட்டு நம்ம ஒரு வினா வாக்கியமா அமைக்கணும். எப்படி அமைக்கலாம்? 2 வகையில கொடுத்திருக்குது. இந்த 2 வகையில் எது உங்களுக்கு எளிமையா இருக்குதோ அதை நீங்க எழுதிருக்கிறோம், நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுல மீனாட்சி சுந்தரனார் எவற்றை பாடுவதில் வல்லவர்? மீனாட்சி சுந்தரனார் எவற்றை பாடுவதில் வல்லவர்? அல்லது தலப்புராணங்கள் பாடுவதில் சிறந்தவர் யார்? அல்லது தலப்புராணங்கள் பாடுவதில் வல்லவர் யார்? எப்படி எழுதியிருந்தாலும் உங்களுக்கு மதிப்பெண் வழங்கப்படும். அடுத்தபடியாக வினாயன் 19க்கான விடை பகுபத உறுப்பிலக்கணங்கிற டாபிக்ல அலர்ந்து என்கிற ஒரு சொல்லு கொடுத்திருக்கிறார். அந்த அலர்ந்து என்கிற சொல்ல அலர் கூட்டல் இத்து இந்து கூட்டல் இத்து கூட்டல் உ. இப்ப அலர் பிரிச்சுட்டோ, இந்த இந்துங்கிற மெய்யெழுத்துக்குள்ளார இத்துங்கிற மெய்யெழுத்து மறைந்து இருக்குது. இந்துங்கிற சொல்லு அந்த சொல்ல சொல்லி பாருங்க, இத்துல முடியும். அப்ப அது இந்த இந்துங்கிற எந்த இடத்தெல்லாம் பகுதி உறுப்பினத்துல இந்த இந்துங்கிற மெய்யெழுத்து வருதோ அது கூட இத்துங்கிற எழுத்து வரும். காரணம் என்ன? இந்துங்கிற எழுத்துக்குள்ளார இத்துங்கிற எழுத்து மறைஞ்சு இருக்குது சொல்லி பார்த்து தெரியும். அப்ப இந்த தூவை பிரிச்சோம்னா இத்து குடல் உ. அப்ப அலர் என்பது பகுதி, இத்து என்பது சந்தி, இந்து ஆளர் விகாரம், இத்து என்பது இறந்த கால நிலை, ஊ என்பது வினையச்ச விகுதி. ஆக இந்த பகுதி உறுப்பினத்தை சொல்லுக்கான பிரிப்புக்கு ஒரு மதிப்பெண், சொல்ல பிரிச்சிருந்தா ஒரு மதிப்பெண், பிரிச்ச சொற்களுக்கு பெயரிட்டிருந்தால் ஒரு மதிப்பெண் வழங்கப்படும் அரசு தேர்வுகளில். அடுத்தபடியாக கலை சொல் தருக. பாத்தீங்கன்னா நம்மளுடைய பாட புத்தகத்திலேயே கடைசியில கொடுத்திருப்பாங்க
கலைச்சொல் அறிக. அதுல பாத்தீங்கன்னா புக் ரிவ்யூ, அதுக்கு என்ன கொடுக்குறாங்க தமிழாக்கா? புத்தக மதிப்புரை. ஜேர்னலிஸ்ட்ங்கிறாங்க, இதழாளர். ஆக இந்த மொழி பயிற்சியில கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வினாக்களுக்கான விடையை நாம் தற்போது பார்த்தோம். அடுத்தபடியாக பகுதி 3 பிரிவு 1 இருக்கக்கூடிய செய்யுளுக்கான 4 மதிப்பெண் வினாக்களுக்குரிய விடைகளை தற்பொழுது நாம் ஆய்வோம். அதுல 21வது வினா 2 விதமான செய்தி சொல்ற. எந்த செய்தி நீங்க எழுதியிருந்தாலும் உங்களுக்கான மதிப்பெண் வழங்கப்படும். வினாயன் 21 என்னுயிர் தமிழ் மொழி என்பேன் என்னும் தலைப்பில் நீவிர் கொண்டுள்ள மொழி பற்றினை எழுதுக. என்னுயிர் தமிழ் மொழி என்பேன் என்னும் தலைப்பில் நீவிர் கொண்டுள்ள மொழி பற்றினை எழுதுக. இந்த வினாவானது ஒரு பொதுவான வினா, ஜெனரல் வினா. தமிழ் மொழியினுடைய மேன்மைகளை பற்றியும் தமிழ் மொழியினுடைய சிறப்புகளை பற்றியும் தமிழ் மொழி மாநில மக்களாகிய நமக்கு எந்தெந்த வகையெல்லாம் நமக்கு உதவியாக இருந்திருக்கிறது, அந்த மொழியின் மூலமாக நாம் பெற்ற நன்மைகளை, மொழியின் மூலமாக நாம் அடைந்த அந்த சிறப்புகளை எடுத்து சொல்லுகிற வகையில் இந்த வினாவானது கேட்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு மாணவ கண்மணிகளும் தமிழ் மொழி மீது எந்த அளவுக்கு ஈடுபாடு வைத்திருக்கிறோமோ அதை நீங்கள் எந்த அளவுக்கு உள்ளதை உள்ளபடி எடுத்துரைக்க விரும்புகிறீர்களோ அதை உங்களுடைய கருத்தளவில் எழுதப்படலாம். இருந்தாலும் கொடுக்கப்பட்டிருக்கிற செய்திகளை நான் தற்போது உங்களுக்கு சொல்லுகிறேன். என்னுயிர் தமிழ் மொழி என்பேன், என்னுடைய தமிழ் மொழியை என்னுடைய உயிர் போன்று நான் எண்ணுகிறேன் என்பது பொருள். பெற்ற தாயை நம்ம எப்படி மேன்மையாக எண்ணுமோ அதுபோல நம்மளுடைய மொழியாக இருக்கிற தமிழ் மொழியை தாய்க்கு இணையாக ஒரு சிறந்த மொழியாக நாம் மதிக்க வேண்டுங்கிற ஒரு எண்ணத்தில் செய்தி சொல்லப்படுது. இப்ப நான் ஒரு மாணவனாக எண்ணி நான் இந்த செய்தியை சொல்லுகிறேன். இளமை பருவத்தில் என் நாவை அசைவித்து பேச வைத்த மொழி தமிழ் மொழி. என்னுடைய உயிர் போன்றது. அந்த தமிழ் மொழி எனக்கு எப்படி எப்படியெல்லாம் உதவியாக இருந்தது என்கிற ஒரு செய்தியை நான் சொல்லி வரும் பொழுது, நாம் இளம் பாலகனாக இருக்கும் பொழுது, பேசுகிற பொழுது என்னுடைய நாவை அசைவித்து என்னை பேச வைத்த மொழி. அது மட்டுமா, அறிவெனும் கண்களை திறந்து உலகோடு கலந்து உறவாட செய்த மொழி. அறிவெனும் கண்களை திறக்க செய்து இந்த உலகம் இப்படியேப்பட்டது, இந்த உலகத்தில் வாழ இருக்கிற மானிடனே நீ எவ்வாறு வாழ இருக்கிறாய், உன்னுடைய வாழ்க்கையை நீ அமைத்துக் கொள் என்று நல்ல கருத்துக்களை விதைகளாக பதிய வைத்தது மொழி, தமிழ் மொழி. மங்காத செல்வமாம் சங்க இலக்கியத்தை, அளவிட முடியாத குறைவில்லாத அந்த சங்க இலக்கியத்தை வாரி 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 என் கண் முன்னே வைத்திட்ட நல்ல மொழி. கம்பனும் இளங்கோவும், ராமாயணத்தில் இருந்த கம்பனும் சிலப்பதிகாரத்தில் இருந்த இளங்கோவடிகளும் தம் இரு தோள்களில் தூக்கி என்னை வைத்து வளர்த்திட்ட செய்த மொழி தமிழ் மொழி. இலக்கண தோணியா, தோணி என்பதற்கு படகு என்பது பொருள். இலக்கண தோணியா நன்னூல், நன்னூலில் என்னை ஏறி இலக்கிய கடலில் உலவிட்ட அற்புதமான ஒரு நன்மொழி தமிழ் மொழி. தேவாரம், திருவாசகம், திவ்ய பிரபந்தம் என அருள் நூல்கள், பக்தி நூல்கள் எல்லாம் இயக்க செய்து ஒளியேற்றி வழிகாட்ட செய்த மொழி தமிழ் மொழி. செம்மொழிக்கு உரிய 11 கோட்பாட்டை, செம்மொழிக்கு உரிய 11 கோட்பாட்டை தன்னகத்தே கொண்டிருக்கும் தன்னகை இல்லா மொழி தமிழ் மொழி. இன்னும் பற்பல ஏற்றங்களை கொண்டிருக்கும் இனிய தமிழை என்னுயிர் என்று கூறுவேன் என்ற கருத்தை நான் ஒரு மாணவனாக பாவித்து இந்த செய்தி எழுதலாம். அல்லது இந்த ஒரே ஒரு செய்தி இந்த வினாவுக்கு,
இதே வினாவும் இப்படி எழுதுவதற்கு வாய்ப்புள்ள எழுதுங்கள். என்னுயிர் தமிழ் மொழி என்பேன் என்னும் தலைப்பில் நான் என்னை ஒரு மாணவனாக எண்ணி நான் எழுதுகிறேன். என்னுயிர் தமிழ் மொழி என்பேன். நம் தாய்மொழியாகிய தமிழை உயர்தனி செம்மொழி என்று செப்டம்பர் 17ஆம் நாள் அழைக்கப்பட்டது. தமிழ் உயர்ந்த மொழி, தனித்த மொழி, செம்மொழியான மொழி என்பது இதன் பொருள். இப்படிப்பட்ட சிறப்பு மிகுந்திருக்கிற இந்த மொழியில முத்தமிழை பற்றி பேசப்படுகிறது. முத்தமிழ் என்பது இயல் இசை நாடகம். இயல் தமிழ் என்பது எண்ணத்தை வளர்க்கும். இசைத்தமிழ் என்பது உள்ளத்தை உருக்கி ஒரு முடிவுக்கு வர செய்யும். நாடகத்தமிழ் என்பது நடித்து காட்டி மக்களை நல்வழிப்படுத்தும். தமிழ் என்றால் இனிமை, அழகு, இளமை, தேன் தமிழ், தீர்த்தமிழ் முதலான சொற்களின் பொருளால் உணரலாம். வல்லினம், மெல்லினம், இடையினை என்ற 3 இனங்களிலிருந்தும் ஒவ்வொரு எழுத்தை பெற்று தமிழ் என அமைந்திருப்பது என்னை வியப்பில் ஆழ்த்துகிறது. உலகில் வேறு எந்த மொழியிலும் காண கிடைக்காத அளவுக்கு பக்தி பணுவல்கள், பக்தி பாடல்கள் நிரம்பிய மொழி தமிழ் மொழி ஒன்றே. நம் நாட்டிற்கு அடைமொழியாக நமது மொழியும், மொழிக்கு அடைமொழியாக செம்மையும் சிறப்புக்குரியது. இத்தகைய என் தாய்மொழியாகிய தமிழை என்னுயிர் என்று நாம் கூறாமல் இருப்பேனா? கட்டாயமாக கூறுவேன் என்பதாக இது ஒரு பொதுவான வினா. மாணவருடைய மனப்போக்கு தகுந்த மாதிரி விடை எழுதியிருந்தால் போதுமானது. அடுத்தபடியாக 22வது வினாவுக்குரிய விடை என்று சொல்லுகிற பொழுது, வேதி கலப்பில்லாத பூச்சிக்கொல்லி நடைமுறைக்கு சாத்தியமா? இயற்கை வேளாண்மைங்கிற பாடப்பகுதியில் வரக்கூடிய செய்தி, வேதி கலப்பில்லாத பூச்சிக்கொல்லி நடைமுறைக்கு சாத்தியமா? நும் கருத்தை எழுது. அப்படி எழுதுகிற பொழுது ஒரு 2 விதமான தலைப்புல செய்திகள் நாம் சொன்ன சிறப்பா இருக்கும். அதுல முதலாவது செய்தி, இயற்கையில் கிட்டும் பொருள்கள், இயற்கையாக நம்ம கிடைக்கக்கூடிய பொருள்கள், அதுல வேதி கலப்பில்லாத பூச்சிக்கொல்லி மருந்து தயாரிக்க வேண்டியவை. எந்த ஒரு கலப்படமும் இல்லாம முழுக்க முழுக்க நம்முடைய நாட்டு பொருள்களை, நாட்டு மருந்து சொல்ற நாட்டு பொருள்களை வைத்து நம்ம என்ன செய்யணும்? அந்த பூச்சிக்கொல்லி மருந்தை நாம் உற்பத்தி செய்ய முடியும். அதற்கு தேவையான வேப்பங்கொட்டை, நொச்சி இலை, புங்கன், கற்றாழை, பிரண்டை, இது எல்லாம் நாம் அந்த வேதி கலப்பில்லாத பூச்சிக்கொல்லி மருந்து நம்ம உருவாக்குவதற்கு பயன் தரக்கூடியது. இவை நம்மை சுற்றி சூழ எது? வேப்பங்கொட்டை, நொச்சி இலை, புங்கன், கற்றாழை, பிரண்டை, இப்படிப்பட்ட அந்த தாவரங்கள் எல்லாம் நம்மை சுற்றி சூழ வளரும், எளிதில் கிடைக்கக்கூடிய இயற்கை பொருள்களாகும். இவற்றை நாம் ஒவ்வொருவரும் வீட்டில் வளர்க்கலாம். இவ்வாறு அதை நாம் வளர்க்கிற பொழுது திட்டமிட்டு நாம் செயல்பட்டால் வேதி கலப்பில்லாத பூச்சிக்கொல்லி மருந்தை நாம் உற்பத்தி செய்வது சாத்தியமே. மேற்கண்ட பொருள்களை, என்ன மேற்கண்ட பொருள்களை? வேப்பங்கொட்டை, நொச்சி இலை, புங்கன், கற்றாழை, பிரண்டை போன்ற பொருள்களை எல்லாம் கோமியத்தில் ஊற வைப்பது நம்ம கிராமத்தில் உள்ள பழக்கம். அந்த கோமியத்தில் ஊற வைப்பது வேளாண்மை சார்ந்த துணை தொழில், மாடு வளர்த்தல், தனியார் பலரும் பன்னோக்கி மாடுகளை வளர்க்கின்றனர். திட்டமிட்டு செயல்பட்டால் ஒரு சொட்டு கோமியத்தை கூட வீணாகாமல் பயன்படுத்தலாம். எனவே வேதி கலப்பில்லாத பூச்சிக்கொல்லி தயாரிப்பது நடைமுறைக்கு சாத்தியமானதுதான். நம்மளை சுற்றி இவ்வளவு பொருள்கள் இயற்கையாக கிடைக்கிற பொழுது நாம் ஏன் செயற்கையான அந்த உரங்களை, அந்த பூச்சிக்கொல்லி மருந்துகளை நாடி சென்று மக்களுக்கும் கேடு? ஆகையினால் நம்ம இயற்கையாக கிடைக்கக்கூடிய பொருளை வைத்து வேதி கலப்பில்லாத
இல்லாத கலப்படம் இல்லாத தூய்மையான பூச்சிக்கொல்லி மருந்தை நம்மால் அதை உற்பத்தி செய்ய முடியும் என்பது உண்மை. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 23வது வினா, சலசவாதியில் செங்கயல் வாயும் இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக. இது பல்லு என்கிற தலைப்புல திருமலை முருகன் பல்லு என்கிற தலைப்புல வடகர நாட்டை பத்தியும் தென்கரை நாட்டை பத்தியும் மூத்த பள்ளி இளைய பள்ளி அந்த 2 பேருமே குடும்பன் என்கிற ஒரு தலைவனுக்கு வாக்கப்பட்டவர் 2 பேர், மூத்த பள்ளி இளைய பள்ளி. இந்த 2 பேருமே 2 பேரு சமயத்தை சார்ந்தவர்கள். 2 பேரு சமயத்தை சார்ந்தவர்கள் கூட 2 பேருக்குள்ள ஒற்றுமை இல்லை. அப்படி ஒற்றுமை இல்லாத அந்த மனைவிகளிடம் என் நாடுதான் உயர்ந்தது, என் நாடுதான் சிறந்த என்று பேசிக் கொண்டிருக்கிற பொழுது வடகரை நாட்டினுடைய சிறப்புகளை பற்றி அந்த மூத்த பள்ளி பேசுவதாக, சலசவாவியில் செங்கயல் வாயும். வாவி என்பது நீர் தேங்கிக்கூடிய இடம், சலச என்பதற்கு தாமரை. வடகரை நாட்டில் ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்துல பல வகையான மலர்கள், தாமரை மலர்லாம் இருக்கிறது. அப்படியேப்பட்ட அந்த குளத்துல ஒரு மது இருக்குது. அந்த மது பக்கத்துல அந்த உள்ளாங்கிற பறவை அமர்த்துக்குதான் செய்து வரும். அல்லது தாமரை மலரெல்லாம் இதழ் விரித்து கொண்டிருக்கிறது. அப்படியேப்பட்ட அந்த தாமரை தடாகம் என்று சொல்ற அந்த தாமரை குளத்துல மீன்களெல்லாம் துள்ளி குதித்து விளையாடி கொண்டிருக்கிற ஒரு அற்புதமான காட்சி சொல்றாங்க. இப்ப நம்ம எழுதுறப்ப 3 தலைப்புட்டு எழுதும். சலசவாதியில் செங்கயல் வாயும், இது தொடர். இந்த பாடல் அடி இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆசிரியர் யார்? இந்த வரிக்கான பொருள் என்ன? இந்த பொருளை வைத்து என்ன செய்தி சொல்லப்படுவதாக நாம் எழுதப்பட வேண்டும். அந்த வகையான இடம் சலசவாதியில் செங்கயல் வாயும் எனும் தொடர் அழகிய பெரியவன் இயற்றிய திருமலை முருகன் பல்லு என்னும் நூலில் வடகரை மூத்தப்பள்ளி கூறுவதாய் அமைந்துள்ளது. மூத்தப்பள்ளி தன் நாட்டு வளம் பற்றி கூறுகையில் சலசவாதியில் செங்கயல் வாயும் என்று கூறுகிறார். பாடலுடைய அடியுடைய பொருள், தாமரை தடாகத்தில் உள்ள செந்நிற கயல் மீன்கள் அங்கும் இங்குமாக துள்ளி பாய்ந்து விளையாடி கொண்டிருக்கும். இது பொருள். ஒரு சிறிய விளக்கம் கொடுக்கணும். விளக்கம் ஒரு தலைப்பிட்டு, தாமரை தடாகத்தில் மிகுந்த நீர் நிரம்பி இருப்பதால் தாமரை குளத்தில், சாதாரண எழுதுற தாமரை தடாகம் என்று அவசியம் இல்லை, தாமரை குளத்தில் அதிகமாக நீர் நிரம்பி இருப்பதால் அங்கே எண்ணற்ற தாமரை பூக்கள் பூத்துள்ளன. அது மட்டுமா, மேலும் நீர்வாழ் உயிரினமான செந்நிறம் கொண்ட கயல் மீன்கள் மகிழ்ச்சியுடன் அங்கும் இங்கும் துள்ளி பாய்ந்து கண்ணுக்கு விருந்து படைக்கக்கூடிய வகையில் ஓடி ஆடி கொண்டு இருக்கிறதாக மூத்தப்பள்ளி தன் நாட்டினுடைய பலத்தை பற்றி சொல்வதாக இந்த வினாக்குறி விடை அமைந்திருக்கிறது. அடுத்தபடியாக பிரிவு 2ல வினாயன் 24ல தமிழாக்கம் தருக என்கிற அந்த பகுதியில், அந்த முதல் பகுதிக்கு the pen is mightier than this word என்கிற ஒரு ஆங்கில தொடருக்கு வால் முனையை விட வலிமையானது பேனா முனை. அல்லது இப்படி எழுதலாம், கத்தி முனையை விட பேனாவின் முனை கூர்மையானது எழுதலாம், தவறில்லை. அடுத்தது knowledge rules the world, அறிவு உலகை ஆளும். அடுத்தது work while you work and play while you play, காலத்தே பயிர் செய், காலத்தே பயிர் செய்கிற தமிழா. அடுத்தது பாத்தீங்கன்னா a picture is worth 1,000 words, 1000 சொற்களை விட
ஒரு பிக்சர் 1000 வார்த்தைகளை விட ஒரு படம் சிறந்தது. நீங்க ஜெனரலாக எழுதணும். 1000 சொற்களை விட ஒரு படம் உயர்ந்தது. அடுத்தது வினாயன் 25. இதுல பாத்தீங்கன்னா வேர் சொற்களை கொண்டு தொடர்களாக மாற்றுக. வேர் சொற்கிறது நம்ம பகுவது உறுப்புகள் பிரிக்கிறப்ப பகுதி சொல்றீங்களா, அந்த பகுதி என்பதுதான் வேர் சொல், அடி சொல். அதுல கொடுத்திருக்கிறாங்க 2. அதுல வா என்கிற அந்த பகுதி சொல்லை வைத்துக் கொண்டு ஒரு 4 விதமான தொடர்களை அமைக்க வேண்டும். அதுல வினைமுற்றா ஒரு வாக்கியத்தை அமைக்கணும், பெயரெச்சமா ஒரு வாக்கியத்தை அமைக்கணும், வினையெச்சமா ஒரு வாக்கியத்தை அமைக்கணும், வினையாளனின் பெயரா ஒரு வாக்கியத்தை அமைக்கணும். ஆனா நமக்கு இது உள்ளபடிதான் இருக்க அவசியம் இல்லை. சொல்லுகிற செய்திக்கு தகுந்த மாதிரி நீங்க ஓனா எழுந்திருந்தாலே சரியானது. இப்ப வா என்கிற சொல்ல வைத்து வினை முற்றுக்கு நான் ஒரு வாக்கியத்தை அமைக்கிறேன். அருணா வீட்டுக்கு வந்தால் அல்லது அருண் வீட்டுக்கு வந்தால், வினை முற்றுக்கு வந்தால். அடுத்து பெயர் எச்சம்ங்கிறது ஆவல முடியும். ஒரு சொல்லுடைய ஈட்டில் இருக்கிற எழுத்தை பிரிச்சு பார்க்கிறப்ப ஆவல முடியும். அங்கு வந்த பேருந்தில் அனைவரும் ஏறினர். அப்ப இந்த இடத்துல வந்த என்கிற சொல்லு எதுக்கு எடுத்துக்காட்டா இருக்குது? பெயரச்சத்துக்கு. அப்ப தாள் எடுத்து பிரிச்சு பாருங்களேன், இத்து கூட்டால் ஆ. அடுத்தது வினையச்சத்துக்கு நம்ம எடுத்துக்காட்டு கொடுக்கிற பொழுது இப்ப வினையச்ச விகுதிங்கிறப்ப ஈ ஊ சொல்லும். அப்ப ஈ அல்லது ஊங்கிற விகுதி சொல் வருகிற மாதிரி நம்ம ஒரு சொல்ல உருவாக்கி ஒரு வாக்கியமா எழுதணும். கோவலன் மேடையில் வந்து நின்றார். வந்துங்கிற சொல்ல தூவ பிரிச்சோம்னா இத்து கூட்டல் ஊ. அப்ப எதுக்குரியது? வினை எச்சத்துக்குரியது. அடுத்தது வினையால் அணைய பெயருக்குரிய ஒரு தொடர் அமைக்கணும். என்னை பார்க்க வந்தவர் என் தந்தையின் நண்பர். அதாவது வினையாளனை பெயருடைய ஈட்டுல அர் அல்லது ஆர் முடியும். அப்ப வந்தவர், சென்றவர், ஆடியவர், பாடியவர், வந்தவர், போனவர். அப்ப இது மாதிரி தொடர் அமைக்கிறப்ப வந்தவர் என்பது வினையாளனை பெயருக்குரிய தொடராக அமைந்திருக்கிறது. ஆக இதற்கு 2 பதிவு. அடுத்தபடியாக உள்ளது பாடு என்கிற அடிப்படையாக இருக்கிற வேர் சொல்லை வைத்து 4 வகையான தொடர் அமைக்க வேண்டும். அதுல வினைமுற்றுக்கு கண்ணன் ராகத்தோடு நன்கு பாடினான். பாடுங்கிற சொல்ல வச்சு பாடினான். சாதாரண நம்ம நினைப்பார் பாடினான் வினைமுற்று. பாடி ஈல முடியுது வினையச்சம். பாடிய யாவா ஈப்ரா பேரச்சம். பாடினார் சாதாரண அது சென்டென்ஸ் பாரு. கண்ணன் ராகத்தோடு நன்கு பாடினான். பாடினான் என்பது வினைமுற்று. பாடகர் பாடி முடித்ததும் அரங்கமே அதிர்மாறு மக்கள் கை தட்டினர். பாடி இந்த டீயை பிரிச்சு பாருங்களா, இட்டு கூட்டல் ஈல முடியும். அப்ப ஈ ஊல முடிஞ்ச நமக்கு என்னது? வினையச்சு. அடுத்து பெயரச்சத்துக்கு ஒரு தொடர் அமைக்கணும். கவிஞர் பாரதி பாடிய பாடலை. கவிஞர் பாரதி பாடிய பாடலை மாணவர்கள் மனனம் செய்தனர். அப்ப பாடிய. அப்ப யார் என்று பிரிச்சோம்னா ஈ குடல் ஆர். அப்ப ஆவல முடிஞ்சிட்டாலும் என்னது? பெயரச்சம். அடுத்தது மேடையில் பாடியவருக்கு. மேடையில் பாடியவருக்கு உடல்நலம் சரி இல்லாததால் அடிக்கடி அவர் ஏதோ ஒன்றை அறிந்து கொண்டிருந்தார். அப்போ மேடையில பாடக்கூடியவருக்கு ஏதோ உடம்பு சரியில்லை போல, அதற்கு அந்த உடம்பு இருக்கக்கூடிய அந்த ஒரு இடைவெளி போக்குவதற்காக அந்த ஒருவேளை சுடுதண்ணி வெந்நீர் கூட குடிச்சிருக்கலாம், அல்லது இருமல வருவதற்கான ஒரு இந்த டானி கூட குடிச்சிருக்கலாம். அப்ப ஏதோ பாடியவர், பாடியவருக்குங்கிறது வினையாள பெயர். அந்த வகையில இந்த வேர் சொற்களை கொண்டு தொடர்களாக மாற்ற வேண்டுங்கிற பகுதியில கொடுக்கப்பட்ட 2 தலைப்புக்கான செய்தி. அடுத்தது வினாயன் 26 ஒரு பத்தி கொடுத்திருக்கிறாங்க. அந்த பத்திக்குரிய 4 வினாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது.
அந்த பத்தியை நல்ல முறையில் படித்து பார்த்து அதுள்ள செய்திகளை புரிந்து கொண்டு கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற வினாக்களுக்கு நாம் விடை எழுத வேண்டும். இதற்கு வழங்கக்கூடிய மதிப்பெண் 4 மதிப்பெண். அதுல முதலாவது வினாவுக்குரிய விடை என்ன கேள்வி? தமிழ் என்னும் சொல்லுக்குரிய பல்வேறு பெயர்கள் யாவை? இதுல பாத்தீங்கன்னா 3 பத்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த 3 பத்தியிலையுமே தமிழுக்குரிய அந்த பொருள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன கேள்வி? தமிழ் என்னும் சொல்லுக்குரிய பல்வேறு பெயர்களை இந்த பத்தில் எடுத்து எழுதுக. அதுல பாத்தீங்கன்னா தமிழ்ங்கிற சொல்லுக்கு இனிமை, நீர்மை, பண்பாடு, அகப்பொருள், அழகு, பல்கலை புலமை, கலை புலமை, மென்மை, பாட்டு, இந்த பொருள் எல்லாம் இந்த பத்திலிருந்து எடுக்கப்பட்ட தமிழ் என்கிற சொல்லுக்குரிய பொருள் தரக்கூடிய சொற்கள். அடுத்தது பத்தில் உள்ள அளபடைகளை கண்டறிய. அளபடைகிறது சொல்லிச அளபடை, இசைநிறை அளபடை, இன்னிச அளபடை. நம்ம சின்ன படிச்சிருக்கோம். இதுல பார்த்தோம்னா 2வது பத்தியில அதுவும் ஒரு சொல்லு, இது இன்னிசை அளபடைக்குரிய சொல்லு. அடுத்தது பாத்தீங்கன்னா 2வது பத்தியில கடைசி முன்னில தமிழ் தமிழிய சாய வைப, சாயனவர்கிற சொல்ல தழிய. அப்ப அளபடை சொல்ல 2, ஒன்று அதுவும், மற்றொன்று தழிய. அடுத்து வினா, திருப்பாவைக்கு ஆண்டாள் குறிப்பிடும் பெயர் யார்? திருப்பாவைக்கு ஆண்டாள் குறிப்பிடும் பெயர் தமிழ் மாலை. அடுத்தபடியாக பத்தியின் மைய கருத்திற்கு ஏற்ப ஒரு தலைப்பிடுக. தமிழ் மொழியினுடைய சிறப்புகளை இங்கே சொல்லிக் கொண்டு வருகிற பொழுது என்ன தலைப்பு கொடுக்கலாம்? என்றும் உள்ள இன்ப தமிழ், இந்த ஒரு தலைப்பு கொடுக்கலாம். அல்லது என்றும் உள்ள இன்தமிழ் என்று நம்ம கொடுக்கப்படும். ஆக இந்த பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த 3 வினாக்களுக்கு தலா 4 மதிப்பெண் பிரகாரம் 3 வினா கொடுக்கப்படுகிறது. அடுத்தபடியாக நெடிவினா பகுதியை பார்க்க இருக்கிறோம். அதை எவ்வாறு ஏற்றப்பட வேண்டும், அதற்குரிய சில குறிப்புகளை சொல்ல இருக்கிறோம். அதை கவனமாக கேட்க வேண்டும். அடுத்தது நம்ம நெடுவினா பகுதி போறோம். அதை பார்த்தோம்னா வினா எண் 27ல பொது பாயிரம் சிறப்பு பாயிரத்தின் வாயிலாக நீவிட அறிந்தவற்றை தொகுத்து எழுதுகிற தலைப்புல வினாக்கள் கேட்கப்பட்டுள்ளது. அதுக்கு நம்ம விடை எழுதும்போது நெடிவினா எழுதும் பொழுது எப்பொழுதுமே இதுக்கு ஒரு குறிப்பு சட்டம் போட்டு எழுதுனா ரொம்ப சிறப்பாக இருக்கும். அந்த வகையில இதுக்கு ஒரு குறிப்பு சட்டம் கட்டப்பட்டுள்ளோம். முன்னுரை, பொதுப்பாயிரம், சிறப்பு பாயிரம், முடிவடை. இது ஒவ்வொரு தலைப்பும் சப்ஜெக்டையும் கொடுக்கலாம், அப்படி கொடுக்கணும் அவசியம் இல்லை. இந்த தலைப்பு கொடுத்தாலே போதுமானது. அப்ப அந்த பொது பாயிரம் சிறப்பு பாயிரத்தை பற்றி நாம் அறிந்து கொள்ளக்கூடிய செய்தி என்ன என்கிற செய்தி எழுதும்போது முன்னுரை சாதாரணமாக நம்ம எழுதணும். முன்னுரைக்கு ஒரு சின்ன ஒரு குறிப்புரை கொடுக்குற பாருங்க. நூலை உருவாக்கும் ஆசிரியரின் சிறப்பையும் அந்நூல் வழங்கும் கருத்து வளத்தையும் தொகுத்து நூல் முகப்பில் வைக்கும் முறை பற்றி பேசுவது பாயிரமாகும். பாயிரம் பொது பாயிரம், சிறப்பு பாயிரம் என இருவகைப்படும். அதன் சிறப்புகளை கீழ்வரும் தலைப்புகளில் காண்போம். சாதாரணமாக முன்னெடுப்படும். அடுத்தபடியா பொது பாயிரங்கிற தலைப்புல பொது பாயிரம் தலைப்பு எல்லா நூல்களின் முன்பும் பொதுவாக உரைக்கப்படுவது பொது பாயிரம். அதுல ஒரு 5 வகையான சிறப்புகள் கொடுத்திருக்கிறாங்க. அதுல ஒன்று நூலின் இயல்பு, நூலை கூறும் ஆசிரியர் இயல்பு, மாணவனுக்கு நூலை கற்பிக்கும் முறை, நூலை கேட்கும் மாணாக்கனுடைய இயல்பு, மாணாக்கன் நூல் பொருளை கேட்கும் முறை. ஆக இந்த 5மே பொது பாயிரத்தினுடைய சிறப்புகள். அடுத்தது பார்த்தோமானால் சிறப்பு பாயிரம்.
சிறப்பு பாயிரத்தில் மொத்தம் 11 வகையான செய்தி சொல்றாங்க. அதுல தனிப்பட்ட சில நூல்களுக்கு மட்டும் சிறப்பாக குறிப்பிடப்படுவது சிறப்பு பாயிரம் எனப்படும். அதுல நூலாசிரியர் பெயர், நூல் வந்த வழி, நூல் வழங்கும் நிலத்தின் எல்லை, நூலின் பெயர், அதனுடைய இயைபு, நூலில் குறிப்பிடப்படும் கருத்து, நூலை கேட்போர், நூலை கேட்பதனால் பெறும் பயன் ஆகிய இந்த 8 செய்திகளையும் செம்மையாக தெரிவிப்பது சிறப்பு பாயிரத்தின் இலக்கணமாகும். இப்ப சிறப்பு பாயிரத்தில் மொத்தம் 11 செய்தி இருக்குங்க. அதுல இப்ப சொன்னது 8 சொல்லியிருக்கிறாங்க. இன்னொரு 3 என்னன்னாக்கா, நூல் செய்த காலம், நூல் அரங்கேற்றிய காரணம், நூல் செய்வதற்குரிய காரணம் ஆகிய இந்த 3ஐயும் மேலே கூறிய 8 சேர்த்து 11 என்று கூறுவார்கள். பொது பாயிரத்தினுடைய சிறப்புகள் 5, சிறப்பு பாயிரத்தினுடைய சிறப்புகள் 11. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு 2 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க, சில சமயத்தில் 4 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. ஆக பொது பாயிரத்தினுடைய சிறப்புகள், சிறப்பு பாயிரத்தின் சிறப்புகள் இந்த குறிப்பு எழுதின பிறகு இறுதியாக ஒரு முடிவுரை ஒரு 2 வரியில சொல்லி முடிக்கிறோம். நூல்களின் சிறப்பை பற்றியும் அவற்றை தொகுத்து வைக்கும் முறைகள் பற்றியும் நன்னூலின் பொது பாயிரம் சிறப்பு பாயிரம் வாயிலாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது என்கிற ஒரு செய்தியை ரத்தின சுருக்கமாக எழுதினாலே ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடுத்தபடியாக விநாயகர் 28 யானை டாக்டர், ஆசிரியர் ஜெயமோகன். இந்த சிறுகதையை நான் எழுதும்போது இதற்கு ஒரு குறிப்பு சட்டம் போட வேண்டும். இந்த தலைப்பு விட்டுதான் எழுத வேண்டும் என்பது கட்டாயம் இல்லை. அந்த யானை டாக்டர் என்கிற ஒரு அந்த புதினத்தினுடைய சுருக்க செய்திகளை நீங்கள் எவ்வாறு உணர்ந்திருக்கிறீர்களோ, நீங்கள் எவ்வாறு அந்த செய்தியை உள்வாங்கியிருக்கிறீர்களோ, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களா தலைப்பிட்டு அந்த தலைப்புக்கு தகுந்த செய்திகளை எழுதினாலே போதுமானது. இந்த தலைப்புகளை தான் எழுதணுங்கிற கட்டாயம் இல்லை. இதற்கு இது மாதிரி ஒரு குறிப்பு சட்டத்தை இட்டு எழுதின சிறப்பு. முன்னுரை: யானை டாக்டர், மனிதனின் கீழ்மைகள், இயற்கை வளங்களை அழித்தல், உயிரை பறித்துவிடும் அற்புதமான படைப்பு, யானை புத்துணர்ச்சி திட்டம், அதிக ஞாபக சக்தி, முடிவுரை. ஒரு சாதாரணமா அந்த முன்னுரையில ஜெயமோகன் தான் யானை டாக்டர் என்கிற அந்த புரிதலுடைய ஆசிரியர். அப்புறம் அந்த யானை டாக்டர் என்று அழைக்கக்கூடியவர் யார்? டாக்டர் கே. இவரை வைத்து ஒரு சில செய்தி எழுதலாம். ஆசிரியர் ஜெயமோகன் நாகர்கோவிலை சேர்ந்தவர். விஷ்ணுபுரம், கொற்றவை உள்ளிட்ட பல நாவல்களோடு சிறுகதைகளும் கட்டுரைகளையும் எழுதியுள்ளார். இவர் ஒரு சிறந்த இயற்கை ஆர்வலர். யானையை பாத்திரமாக வைத்து ஊமை சென்னாய், மத்தகம் ஆகிய கதைகளையும் எழுதியுள்ளார். இந்த குறும்புதினம் அறம் என்னும் சிறுகதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. கீழ்வரும் தலைப்புகளில் இயற்கை உயிரின பாதுகாப்பு பற்றி நாம் ஆய்வோம். சாதாரணமாகவே 3 வரி எழுதினாலே எவ்வளவு எழுதுகொண்டு எழுதிக் கொள்ளுங்கள். மற்றபடி இந்த கதைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன தலைப்பிட்டு எழுதப்பட வேண்டுமோ எழுதி கொள்ளலாம். இருந்தாலும் இந்த தலைப்புக்கு சில குறிப்புகளை சொல்லுகிறேன். யானை டாக்டர் இந்த தலைப்புல அவரை பற்றி ஒரு 4 வரி. யானை டாக்டர் என்று அழைக்கப்படும் டாக்டர் கே பலராலும் அன்புடன் குறிப்பிடக்கூடிய ஒரு டாக்டர் பி கிருஷ்ணமூர்த்தி யானைகளுக்கு சிறப்பு மருத்துவர். யானைகளுக்காக தம் வாழ்நாளையை அர்ப்பணித்தவர். இந்தியாவில் மட்டுமன்றி உலக நாடுகள் பலவற்றில் உள்ள யானைகளுக்கு அவரே மருத்துவ ஆலோசகர். யானைகளின் உடல் நலனை பேணுவதற்காக இவர் உருவாக்கிய விதிமுறைகள் தான் இன்றும் இந்திய வனவியல் துறையின் கையேடாக உள்ளன. அந்த வகையில்
கே அவர்கள் யானைகளுக்கு வைத்தியம் பார்க்கக்கூடிய ஒரு சிறந்த மருத்துவர். அந்த மனிதன் கீழ்மையின் தலைப்புல சுற்றுலா பயணிக்கிற ஒரு போர்வையில காடுகளை சுற்றி பார்க்கிற வருகிற மக்கள் எல்லாம் இந்த மதுபான பாடுகளெல்லாம் பயன்படுத்தி விட்டு அந்த அங்கொன்று முன்னூறு தூக்கி எறிந்து விடுகிறார்கள். அப்படி தூக்கி எறிவதனால் அந்த காட்டில் வரக்கூடிய பல வகையான உயிரினங்களுக்கு ஆபத்து ஏற்படுகிறது. இப்படி நம்ம செய்யக்கூடிய ஒரு கீழ்த்தரமான ஒரு செயல்களை தான் அங்க சொல்றாங்க. டாக்டர் கே ஒரு முறை முதுமலையில் உள்ள ஒரு யானையின் கால் வீக்கத்திற்கு மருத்துவம் பார்க்க சென்றார். யானையின் காலில் பாதி கண்ணாடி குப்பி ஒன்று முழுமையாக உள்ளே ஏறி இருந்தது. அதன் சீழ்பட்ட சதையை வெட்டி எடுத்துவிட்டு கண்ணாடி குப்பியை எடுத்திருந்தார். அந்த வகையில மனிதனுடைய இந்த கீழ்த்தரமான எண்ணத்தினால் அந்த யானையினுடைய காலில் இந்த குப்பிகள் பதிந்து காயம் ஏற்பட்டது. காடு செழித்தால் நாடு செழிக்கும் என்று சொல்வார். அந்த வகையில காடு பாதுகாக்கப்பட வேண்டும், அப்பதான் நாடு பாதுகாக்கப்பட வேண்டும். ஒரு நாட்டில் மிக முக்கியமாக இருக்கக்கூடிய அந்த மழை, மரங்கள் நிரம்ப இருக்கிற பொழுது மழை வரும். இப்படி காட்டில் வாழக்கூடிய புலி, சிங்கம், கரடி போன்ற விலங்குகள் எல்லாம் அந்த காட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட வாழ்கிற உயிரினங்களை நாம் பாதுகாக்க வேண்டும். ஆனா நம்ம என்ன செய்யறோம்? ஒரு மரத்தை வெட்டோமே தவிர இப்படி வெட்டுகிற இடத்துல ஒரு மரக்கன்று நடுறோமா? இது மனிதனுடைய இயலாமை, இது தவறான ஒரு செய்தி. என்ன சொல்ல போனா, உயிரை பறித்து விடக்கூடிய ஒரு சம்பவம். சாதாரணமா நம்முடைய காலில் ஒரு முள்ளு குத்தினாலே நம்ம தாங்க முடியல. ஆனா இந்த கண்ணாடி கிளாஸ் குத்தலாம் எந்த அளவு இருக்கும்? அப்ப உயிரியே நம்ம பறிக்கக்கூடிய அளவுக்கு அந்த கண்ணாடி குப்பியில காட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. அப்படியேப்பட்ட அந்த காற்றை சுற்றி தெரியக்கூடிய யானைகள் ஒரு அற்புதமான படைப்பு, இறைவனுடைய படைப்பு. காலில் குத்தப்பட்ட அந்த கண்ணாடி, இது காரணம் யாரு? மக்கள் தான் தெரியும். ஆனா அது தெரிஞ்சிருந்தாலும் கூட என்ன பண்ணாது, அது வந்து வெளிக்காட்டிக் கொள்ளாத ஒரு அற்புதமான ஒரு இறைவனால் படைக்கப்பட்ட ஒரு அற்புதமான படைப்பு. இப்படியேப்பட்ட அந்த உயிரினங்களை பாதுகாக்கக்கூடிய வகையில ஒரு புத்துணர்வு திட்டமிக்கிற முறையில தமிழக அரசோட உதவி பெற்று டாக்டர் கே அவர்கள் முதுமலை வனத்தில் உள்ள காடுகள், அந்த காட்டில் உள்ள விலங்குகளுக்கெல்லாம் ஒரு பாதுகாப்பு தரக்கூடிய வகையில ஒவ்வொரு ஊர்களுடைய கோயிலுக்குடைய யானைகளெல்லாம் கொண்டு வந்து ஒரு இயற்கையான முறையில் அதுக்கு ஒரு மனநிலையை மாற்றக்கூடிய வகையில் ஒரு புத்துணர்வு திட்டத்தை உருவாக்கிய டாக்டர் கே அவர். இப்படியெல்லாம் நாடு செழிக்க வேண்டும், காடு செழிக்க வேண்டும், மண் வளம் பாதுகாக்க வேண்டும், நீர் வளம் காக்க வேண்டும், தொழில் வளம் காக்க வேண்டும், உயிரினம் வாழ வைக்க வேண்டும். இப்படியெல்லாம் நம்முடைய முன்னவர் சொல்லியிருந்தாலும் கூட டாக்டர் கே அவர்களுடைய பெரும் முயற்சி வனவியல், வன விலங்குகளுக்கெல்லாம் ஒரு சிறந்த ஒரு மருத்துவராக பணியாற்றிய ஒரு செய்தியை இந்த கதிர வரக்கூடிய ஒரு வனவிலங்கு அதிகாரியாக ஜெயமோகன் இந்த கதிர வருவார். யானை டாக்டர் தலைப்புல அற்புதமான ஒரு செய்தியை ஜெயமோகன் அவர்கள் நம்ம தந்தெடுத்திருக்கிறார். ஆக இந்த செய்திகளை குறைந்தது ஒரு 3 பக்கங்களுக்கு மிகாமல் முடிந்த அளவுக்கு சிறப்பாக எழுதினால் நமக்கு முழு மதிப்பு வழங்கப்படும். இறுதியாக வினாயில் 29 இது ஒரு நமக்கு வனப்பாட பகுதி. தலைப்பு யுகத்தின் பாடல். 7 தொடக்கி வைத்து என் அம்மை மண்ணிலே தீட்டி தீட்டி எழுதுகித்த விரல் முனையை தீயிலே தோய்த்து திசைகளின் சுவரலாம் எழுதத்தான் வேண்டும் எழுகின்ற 21 பாடலை. ஆக 7 தொடக்கி வைத்து என் அம்மை மண்ணிலே தீட்டி தீட்டி எழுதுகித்த விரல் முனையை தீயிலே தோய்த்து திசைகளின் சுவரலாம் எழுதத்தான் வேண்டும் எழுகின்ற 21 பாடலை. ஆசிரியர் சு. விபரத்தினம். ஆக இந்த அழகத்தில் ஒன்றனுடைய விடை குறிப்புகளை இந்த குறுகிய காலத்தில் நாம் கலந்துரையாடல் செய்தோம். அன்பிற்குரிய மாணவர்களை, வருகிற காலங்களில் வருகிற தேர்வுகளை சிறந்த முறையில் எழுத வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிற நன்றி. வணக்கம். செகண்ட் 45